ரஷ்யாவோட ஒரு மிலிட்டரி கரஸ்பாண்டன்ட் தான் அலெக்சாண்டர் ஸ்லக்கோவ் அவர்கள். இவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த யானை எல்லாம் வச்சுட்டு என்ன பண்றீங்க? என்ன தொடச்சு வேடிக்கை பார்க்கறதுக்காக வச்சுக்கிறீங்களா? எடுத்து 2, 3 வீசுவீங்களா? அந்த காலத்துல, அதாவது இந்த சோவியத் யூனியன் காலகட்டத்தில் இந்த ஆப்கானிஸ்தான் பிரச்சனையிலையும் சேச்சன் பிரச்சனையிலையும் யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சிக்கல் இருந்தது இது போல குண்டுகளை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல சௌரியமா பயன்படுத்தலாம்ல, எடுத்துக்கொண்டு 2, 3 வீசிட்டா பாருங்களேன் அப்படிங்கிறது போல இவர் தரப்பு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. யானைங்கிறது வேற எதுவுமே இல்லை, ஃபேப் 9000. இதை வந்து செல்லமா யானை அப்படிங்கிறதோட சொல்லுவாங்க. அதை வந்து எடுத்து பயன்படுத்துங்களேன் அப்படிங்கிறது போல ஒரு தரப்பு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. இது ஆல்ரெடி 3000 மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கே அங்கெல்லாம் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா, நாங்கள் ஸ்லைட் ரிட்ரீட் ஆக போகிறோம் அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னாலும் இங்கே இருக்கக்கூடிய கலை நிலவரம் வடிச்சு பார்க்கும்போது இந்த நொவோ மிக்கலேவ்கால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று பேர சொல்லியிருப்போம். இப்போ வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க. இந்த நொவோ மிக்கலேவ்காவோட வடக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செட்டில்மெண்ட் இருக்கும். நடுவில் ஒரு ரிவர் போகுது. அந்த ரிவருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செட்டில்மெண்ட் இருக்கும். அதுவும் நொவோ மிக்கலேவ்கா தான். அதையும் பிடிச்சிட்டாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஸ்டேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் மென்ஷன் ஆகிருக்கும். இது வந்து உக்ரைனோட சோர்ஸ் தான். கீழே வரைக்கும் பிடிச்சிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நொவோ மிக்கலேவ்காவுக்குள்ளேயும் யாரும் வர முடியாது, வெளியும் போக முடியாது. ஸோ இது போல சிக்கல்லாம் வந்திருக்கு. சில வீடியோ பதிவுகள்லாம் வந்திருக்கு. நொவோ மிக்கலேவ்கால இருந்து இவாக்குவேட் பண்ணி ஒரு இவாக்குவேஷன் மிஷின் போயிட்டு இருக்கும். அது மேலே தாக்குதல் பண்ணியிருப்பாங்க ரஷ்யா. ஸோ எதனாச்சும் பார்க்கும்போது உள்ள இருக்கிறவங்க வசமாக சிக்கிட்டாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் 1 நாள் 2 நாளுக்குள்ள நொவோ மிக்கலேவ்கால இருக்கிறவங்களாம் சரணடைஞ்சிட்டாங்க, முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ சூழ்நிலை எப்படி இருக்கு, அதாவது ஃப்ரண்ட் லைன் வந்து கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த யானைக்குட்டியெல்லாம் தூக்கி வீசிட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனாலும் எடுத்து பயன்படுத்தி பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இப்போ கால நிலவரத்தெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவோட அசால்ட் டீம் இருப்பாங்க இல்லையா, அதில் ரோபாட்ஸ் களமிறங்கிடுச்சு. இப்போ வரக்கூடிய அது இந்த பிரிட்ஜாய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஃபூட்டேஜ்லாம் வந்திருக்கு. அந்த ட்ரோன் ஃபூட்டேஜில் ஒரு பர்டிகுலர் பகுதி மட்டும் பாஸ் பண்ணி பார்க்கும்போது ரஷ்யாவோட அந்த அசால்ட் டீம்ல அந்த இதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் காமிச்சிட்டோம்ல, ரோபோ இந்த துப்பாக்கி சுட்டு காமிக்கிறதெல்லாம் நவீனமயமாக்கப்பட்டு உள்ள களத்தில் இறக்கிட்டாங்க. ரஷ்யா அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதை பயன்படுத்தி தான் பிரச்சாயை ஃபுல்லாக ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்போ சிங்கிக்குக்கா நோக்கி போயிட்டு இருக்காங்க. இது பெருமளவில் சக்ஸஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருக்கக்கூடிய அனலிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது போல வந்துருச்சுன்னா இதுதான் எதிர்காலத்து போர் அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அசால்ட் ட்ரூப்பர்ஸ்ங்கிறது ஒண்ணுமே இல்லை, முன்னேறி போய் சில பகுதிகளை தாக்கி அதை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுப்பாங்க இல்லையா, அதான் அசால்ட் ட்ரூப்பர்ஸ். இந்த அசால்ட் ஸ்குவாட்ல ரோபோ உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும்போது இது கொஞ்சம் சிக்கல் தான். இது எப்படி உக்ரைன் வந்து கையாள போறாங்க அப்படிங்கிறது தெரியல. உக்ரைன் கிட்ட இது போல இருக்கு, நம்ம பார்த்துருப்போம். உக்ரைனோடதும் பார்த்துருப்போம், ரஷ்யாவோடதையும் பார்த்துருப்போம். வகை வகையா ரகரகமா வச்சிருக்காங்க. உக்ரைன் எந்த பகுதியில எப்படி எந்த டைம்ல பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இருதரப்புலையும் அடுத்த கட்ட போர் தொழில்நுட்பத்தோட அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிருச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து ஆட்களோட உயிரிழப்பு கம்மியாக இருக்குது. இது போல் ரோபாட் சண்டை பிடிக்கும். எலான் மஸ்க் சொல்லியிருந்தார் இல்லையா, ஒரு ட்வீட் போட்டிருந்தார் இல்லையா, ரோபாட் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது போல பலரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது போல பல தகவல்கள் தான் இந்த பதிவில் இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துக்கு இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்போ பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு சின்ன நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்த வளர்ச்சி அடையும். எனக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கு. இது போல தொடர்ந்து பதிவுல போறதுக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். எனக்கா இந்த உதவியை செய்வேன் நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். யமனோட வடக்கு பக்கத்துல ஆட்சி பண்ணிட்டு இருக்க தலைவர் தான் அப்துல் மாலிக் அல் ஹவுதி அவர்கள். அவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துக்குது. இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தெரியல, உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறத சொல்லுங்க. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, நாங்கள் ஒரு மிசைல் அனுப்பிச்சுங்க சிப் அடிக்கிறதுக்கு, யூகேனால அதை இன்டர்செப்ட் பண்ண முடியலைங்க அப்படிங்கிறது போல சூப்பரா பேசிக்கிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் யூகே தரப்புல இருந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமாங்க, எங்க வெசல் நோக்கி ஒரு மிசைல் வந்தது, நாங்க அதை இன்டர்செப்ட் பண்ணவே முடியல. காரணம் என்ன, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மிசைல் ஒளியை விட 3 மடங்கு வேகமா வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டுவது. ஸோ ஈரான் தான் இருக்கிறாங்க, அவங்க வகை வகையா ரகரகமா மிசைல்கள் வச்சிருப்பாங்க. அதுல ஒரு ரகமான ஹைப்பர்சோனிக் மிசைலை எவன் அது இந்தப்பா வச்சுக்கோ அப்படிங்கிறது போல டெக்னாலஜி கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இதுக்கு மேல பல வகையான மிசைல்கள் இது வந்து ஏவ ஆரம்பிச்சிட்டாங்க. இதை மற்றதெல்லாம் தூக்கி வீசிட்டு இதை மட்டும் ரெடி பண்ணி வீசிட்டே இருந்தாங்கன்னா போதும், வேலை முடிஞ்சு. செங்கடல்ல இருக்கக்கூடிய யூகே, அமெரிக்கா மற்றவங்க எல்லாரும் என்ன பொட்டிட்டுலாம் கட்டிட்டு கிளம்பிடலாங்களா. செங்கடலோட அரசர் இதுமே யமன் ஹவுதிஸ் தான் அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. இப்போ சவுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யமன் தரப்புல இருந்து கடைசியாக ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க.
இந்த வார்னிங்க சவுதி இன்னிமே வந்து காது கொடுத்து கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஏன்னா ஹவுதி தொடர்ந்து இந்த செங்கடல்ல போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய மெர்ச்சன்ட் வெசல்ஸை தாக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி தாக்குதல் பண்றதுல 100க்கும் மேற்பட்ட மெர்ச்சன்ட் வெசல்ஸ் தாக்கியிருக்காங்க. அதுல 86 இஸ்ரேலோட தொடர்பு இருக்கக்கூடிய மெர்ச்சன்ட் வெசல்ஸை நாங்கள் தாக்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹைப்பர்சோனிக் மிசைல்லாம் ஏவிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சவுதிக்கு கொஞ்சம் த்ரெட்டு தான். ஏன்னா அதெல்லாம் இன்டர்செப்டே பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பிரச்சனையில இது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க சவுதி அப்படிங்கிறது தெரியல. சரி, அப்படி என்னதான் மிரட்டல் விட்டுட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவும் சரி யூகேவும் சரி தொடர்ந்து இந்த ஹவுதி மேல தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க இல்லையா. அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. அதாவது சவுதியில் இருக்கக்கூடிய ஏர்பேஸையும் சரி ஏர் ஸ்பேஸையும் சரி இதை பயன்படுத்தி ஹவுதி மேல தாக்குதல் பண்ணாங்க அப்படின்னா நாங்க பதிலுக்கு சவுதி அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறதோட பயங்கரமான வெற்றல் கொடுத்துக்கிறாங்க. இது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். இன்னொரு பக்கம் இஸ்ரேல் இந்த காசால மட்டும் தாக்குதல் பண்றதில்ல, அதனால ஹாஸ்பிட்டல்லாம் தாக்குதல் பண்ணதுனால பலரும் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. அது தினம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது இவங்க சிரியாலையும் போய் தாக்குதல் பண்ணியிருந்தாங்க இல்லையா. சிரியால தாக்குதல் பண்ணதுனால அதோட உயிரிழப்புகளோட கணக்கு வந்து அதிகமாயிட்டே இருக்கு. இதுக்கு வந்து ஈரான் வந்து கண்டனம் தெரிவிச்சுக்கிறாங்க, இது போல தாக்குதல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஒரு தாக்குதல் மட்டும் 42 பேத்துக்கு மேல இறந்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இந்த இஸ்ரேல் வந்து வாண்டடா இது போல டெம்ப்ட் பண்றாங்களா அட்டாக் பண்ணி. ஏன்னா சிரியால அட்டாக் பண்றாங்க, லெபனான்ல அட்டாக் பண்றாங்க, அதுவும் ப்ரிசைஸ்டு தாக்குதல், டீப்பா போய் உள்ளெல்லாம் தாக்குதல் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பண்றதுனால டெம்ப்டிங் அட்டாக்கா இருக்கா அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒன்று செஞ்சுட்டாங்க அப்படின்னா பதிலுக்கு போய் ரிட்டாலியேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுக்காக இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஏன்னா யுஎன்எஸ்சி கவுன்சிலில் வந்து பீஸ் நெகோசியேஷன் கொண்டு வரணும் லாவ்ரோவ் அவர்கள்கிட்ட போய் கேட்டுக்கிறாங்க. லாவ்ரோவ் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க அவங்களோட பேரை காப்பாற்றிக்கணுன்றதுக்காகவாச்சும் யுஎன்எஸ்சி கவுன்சிலில் கொண்டு வந்த தீர்மானத்தை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு சீக்கிரமா அமெரிக்கா ட்ரை பண்ணும் அப்படின்னு இப்படியெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும்போது அமெரிக்கா இந்த இஸ்ரேலுக்கு வேணுங்கிற குண்டுகளும் இந்த F-35 வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணாங்க அப்படின்னா எப்படிங்க அவங்க வந்து சீஸ்பயர் அக்ரிமெண்ட்டுக்குலாம் ஒத்துக்குவாங்க அப்படிங்கிறது போல கேள்வியெல்லாம் வருது. பட் ஆனால் இந்த மிடில் ஈஸ்ட்ல இது போல பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்புறம் அப்படியே இந்த ரஷ்யா உக்ரைன் இந்த நேட்டோ பிரச்சனை இங்கே வந்துடலாம். இந்த இடத்துல ரொமேனியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தரப்புல சமீபத்தில் இந்த இன்சுலா மாரே அப்படின்னு ஒரு ஒரு ஐலாண்ட் இருக்கு. அந்த ஐலாண்டோட கரையோரங்கள்ல ட்ரோனோட உதிரி பாகங்களை கண்டுபிடிச்சதா சொல்லப்பட்டுட்டு இருக்கு. இப்போ அந்த உதிரி பாகங்களை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி இதே போல அட்டாக்லாம் நடந்தது இல்லையா. ஒடசால வந்து வேவா அட்டாக் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ட்ரோன் போய் தெரியாம விழுந்தது இல்லையா. அது கூட ரொமேனியா தரப்பு வந்து என்ன சொன்னாங்க, எங்க மேல தாக்குதல் பண்ணோன்னு இன்டென்ஷன்ல அடிக்கலிங்க ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா ரொமேனியா. ஸோ அது போல வந்து இது தொடர்ந்து இதே தொடர்கதையா இருக்குமா இதுக்கு மேல அப்படிங்கிறது போல மக்கள் மத்தியெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுனால ரஷ்யாவோட ஸ்போக் பர்சனான டெமிட்ரி பெஸ்கோ அவர்கள் கிட்ட போய் கேட்டுக்கிறாங்க, ஏங்க இது போல ட்ரோன் போய் விழுந்துருச்சுங்களா அப்படிங்கிறது போல கேட்டதுக்கு எங்ககிட்ட இல்லை, அது போல எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லைங்க அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புலேருந்து இவர் தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. ஆனால் அது போல ஒரு உதிரி பாகங்கள் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அதை வந்து எடுத்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இது யார் தான் இருக்கும், எப்போ வந்து விழுந்துதான் இருக்கும் அப்படிங்கிறத போல எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதனால ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருமா அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இல்லை ரொமேனியா இல்லைங்க, அது எப்போவோ தெரியாம வந்து விழுந்துருக்குது, இல்லை தண்ணியில் அடிச்சுட்டு வந்திருக்கு, ஏன்னா தனுப் ரிவர் இல்லையா அதனால அப்படி வந்துருக்கும் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ரொமேனியாலாம் டைரக்டா போய் ரஷ்யா கூட ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு சண்டைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கோம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கிற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.